ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் 2 குருவிகள் வாழ்ந்து வந்தன. ஒன்றின் பெயர் சோனு, இன்னொன்றின் பெயர் பானு. அந்த 2 குருவிகளும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். அவை கஷ்டப்பட்டு உழைத்து பெரிய வீட்டில் ஒன்றில் வாழ்ந்து வந்தன. சூரியன் காலையில் உதித்தவுடன் அந்த 2 குருவிகளும் வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வேலைக்கு கிளம்பிவிடும். என்னங்க, வேலைக்கு மணியாச்சுங்க, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. அந்த குருவிகளின் வீட்டின் பக்கத்திலேயே ஒரு சோம்பேறி காகம் ஒன்றும் வாழ்ந்து வந்தது. இந்த சூரியனுக்கு வேற வேலையே இல்ல, நம்ம தூக்கத்தை வந்து கெடுக்குது என்று புலம்பியது காகம். அந்த காகம் எப்பொழுதும் ஓய்வு எடுத்துக்கொண்டு உறங்கிக் கொண்டே இருந்தது. அந்த காகத்திற்கு பசி வந்தால் யாரிடமாவது உணவு வாங்கி சாப்பிட்டு விட்டு மீண்டும் உறங்கிவிடும். எங்கள் சேனல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். சோனுவும் பானுவும் வசதியான வீட்டில் வாழ்ந்தால் கூட அன்றாடம் மரங்களை வெட்டும் தொழிலும் பார்த்து வந்தன. என்னங்க, அந்த காகம் வேலைக்கே போக மாட்டேதுங்க. ஆமா, அந்த 2 குருவிகளும் வேலைகளை முடித்துவிட்டு சூரியன் மறைவதற்குள் வீட்டிற்கும் வந்துவிடும். பானு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சூடா சமோசா எதனா செஞ்சு கொடு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இப்பயே நான் ரெடி பண்ணிடுறாங்க. உனக்கு நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? அந்த காகத்திற்கு மிகவும் பசி எடுக்க ஆரம்பித்தது. இனிமேல் என்னால பசியை பொறுக்க முடியாது, சோனு பானு வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். உடனே சோனு பானு வீட்டை நோக்கி பறந்தது அந்த காகம். ஆஹா, வீட்டு பக்கத்துல போகிறப்பவே சமோசா வாசனை மூக்க தொலைக்குது. அந்த பானுக்குருவி கேஸ் ஸ்டவ் ஒன்றில் பெரிய கடாயை வைத்து எண்ணெயை ஊற்றி சமோசாவை பொரித்து கொண்டிருந்தது. என்னங்க, அந்த சோம்பேறி காகம் வரா மாதிரி இருக்குங்க. ஆமா, அந்த காகம் பறந்து வந்து சமையல் அறைக்குள் வந்து உட்கார்ந்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது பானு, சீக்கிரம் சமோசாவை கூட. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, எடுத்துட்டு வரேன்னா. அந்த பானுக்குருவி ஒரு தட்டில் சமோசாவை வைத்து சாப்பிடு என்றது. அந்த சமோசா தட்டை என்னிடம் கொஞ்சம் தள்ளி விடுங்களேன் என்றது அந்த சோம்பேறி காகம். உனக்கு சாப்பிட்றதுக்கு கூட சோம்பேறித்தனமா? ஏதாவது வேலை வெட்டிக்கு போலாம்ல நீ? எனக்கு வேலை எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. நாளைக்கு காலையில எங்க கூடவே வா, நாங்க ஒரு இடத்துல உன்னை வேலைக்கு சேர்த்து விடுறோம். சரி என்று கூறிவிட்டு சமோசாவை சாப்பிட்டது அந்த காகம். அடுத்த நாள் காலை சோனுவும் பானுவும் அந்த சோம்பேறி காகத்தை அழித்து கொண்டு தன் முதலாளியிடம் சென்றது. இங்க பார், வேலைக்கு போன இடத்துல ஒழுங்கா நடந்துக்கணும். இந்த காகத்திற்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்களேன், ரொம்பவும் கஷ்டப்படுது. இங்கே பாருங்க, எனக்கு வேலை சுறுசுறுப்பாக நடக்கணும். உனக்காக தான் இந்த காகத்திற்கு நான் வேலை தரேன். என்ன காகமே, ஒழுங்கா வேலை செய்வியா? நீங்களே அசந்து போறீங்க பாருங்க. இந்த மரம் வெட்டத்தை நம்மளால கையால கூட பிடிக்க முடியலையே, அடாடா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கண்ணீர் விட்டபடியே அந்த மரம் வெட்டியை கீழே போட்டுவிட்டு ஒரு மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டது அந்த சோம்பேறி காகம். என்னால இந்த வேலையில செய்ய முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்பா சாமி, எப்படியெல்லாம் மூச்சு வாங்குது என்று கூறிவிட்டு தூங்கியது அந்த காகம். என்னங்க, அந்த சோம்பேறி காகம் தூங்குது பாருங்க. நம்ம முதலாளி வந்தாருன்னா நம்மளதான் திட்ட போறாரு. நீ போய் அந்த சோம்பேறி காகத்தை உடனே எழுப்பு, இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான். சோம்பேறி காகமே, உடனே எழுந்துரு, முதலாளி வந்துட போறாரு. அந்த பானுக்குருவி எவ்வளவோ எழுப்பி பார்த்தது, அப்பொழுது கூட அந்த காகம் எழுந்திருக்கவில்லை. அதற்குள் முதலாளியும் வந்துவிட்டார். உங்களை நம்பி தானே அந்த காகத்தை நான் வேலைக்கு சேர்த்தேன். காலையிலேருந்து எந்த வேலையும் ஆகலை. உடனே அந்த காகத்தை வீட்டுக்கு போக சொல்லு என்று கோபமாக பேசினார் முதலாளி. அந்த காக்கையும் வீட்டிற்கு வந்து உறங்க ஆரம்பித்து விட்டது. இந்த மழை வர இப்படி கொட்டுது, நம்மோட தூக்கமே போச்சு. இந்நேரம் சோனுவும் பானுவும் வீட்டுக்கு வந்திருக்கும். அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாம் என்று நினைத்து அந்த காகம் சோனு பானு வீட்டுக்கு பறந்து சென்றது. உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டா இப்படியா பண்ணுவேன்?
எங்க பேரே கெட்டு போச்சு. என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் அப்படி பண்ணிட்டேன். நான் ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்க உதவி பண்ணுங்களேன். உனக்கு நான் ஒரு மாடு ஒன்று வாங்கி தரேன், அதை வச்சு நீ பொழைச்சிக்கோ. பானுவும் சோனுவும் அந்த காக்கைக்கு ஒரு மாடு ஒன்றும் வாங்கி தந்தார்கள். அந்த மாட்டிற்கு தேவையான வைக்கோல் எல்லாம் வாங்கி தந்து விட்டு போனார்கள் சோனுவும் பானுவும். அதன் பிறகு அந்த காகம் அந்த மாட்டை சரியாகவே கவனித்துக் கொள்வதில்லை. புற்கள் கூட மேய விடுவதில்லை. சோம்பேறியாகவே இருந்தது அந்த காகம். என்னையே என்னால் பார்த்துக் கொள்ள முடிவதில்லை. உன்னை நான் எப்படி பார்த்துக் கொள்வேன் என்றே தெரியவில்லை. அந்த மாட்டிற்கு வைக்கோல் புற்கள் எதுவும் போடவில்லை. அந்த காகம் உறங்கியபடியே இருந்தது. அந்த மாட்டிற்கு உணவு ஏதும் போடாததால் அந்த மாடும் இளைத்து எலும்புகள் எல்லாம் தெரியத் தொடங்கியது. இந்த மாடு இப்படி இழைச்சு போச்சு. அந்த மாடும் நாளடைவில் இறந்து போனது. ஆனால் அந்த காகம் அதோட வேலையை மட்டும் நன்றாகவே செய்தது. உறங்கிக் கொண்டே இருந்தது. உடனே சோனுவும் பானுவும் அந்த காகத்தை அழைத்து, அங்கே பார்த்தாயா, பட்டாம்பூச்சிகள், தும்பிகள், தேனீக்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறது. அதை போல் அல்லவா நீயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நானும் அதே போலவே இருக்கிறேன். உடனே முதலாளியிடம் பேசி அந்த காகத்தை தாங்கள் வேலை பார்க்கும் இடத்திலேயே சேர்த்து விட்டார்கள். அந்த காகமும் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த காகத்திற்கு அந்த வேலையும் பழகி போனது. உழைத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதையும் புரிந்து கொண்டது. அதன் பிறகு அந்த காகம் ஒரு பெரிய வீட்டை ஒன்றையும் கட்டியது. நன்கு சுகமாக வாழ்ந்து வந்தது. இந்த கதையோட கருத்து என்னன்னா, நாம கஷ்டப்பட்டு உழைச்சாக வாழ்க்கையில் முன்னேறலாம். எங்க சேனல் வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.